மார்னிங் வந்து கமருதீன் வந்து 2 பேர்கிட்டயும் பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா அண்ட் பிரஜன் கிட்ட. என்ன சொல்றாங்கன்னா, "அரோரா ரொம்ப நல்ல பொண்ணு. அவ என்கிட்ட ஃப்ரெண்ட் ஜோன் அப்படின்னு ஃப்ரெண்ட் ஜோன் தான் சொல்றா. ஃப்ரெண்டாவே தான் இருக்கலாம் மச்சான்னு சொல்றா. ஸோ நாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்ல. நாங்க வந்த முதல் நாள்ல இருந்தே ஃப்ரெண்ட்ஸு. ஏதோ அரோரா தான் வந்து பார்வதிக்கும் எனக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துட்டாங்கிற மாதிரி பாரு எல்லா இடத்துலயும் சொல்லிட்டு இருக்கா. பட் ஆக்சுவலா பாரு தான் பாதியில வந்து எனக்கு அதுக்கப்புறமா ஆஃப்டர் அரோரா வந்து எனக்கு ஃப்ரெண்டானது. அண்ட் எங்களோட ரிலேஷன்ஷிப் வந்து ரியல் ரிலேஷன்ஷிப்பாக இருந்தால் கூட பாரு சொல்கிறது நியாயம். எங்களோடதே ரியல் ரிலேஷன்ஷிப் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஒரு இந்த ஜோனுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம். பட் அதை வந்து அரோரா வேணும்னே வந்து என்னை தனியாக பிரித்து கூட்டிகிட்டு போயிட்டான்னு சொல்கிறது எவ்வளோ தப்பு. அந்த பொண்ணு எங்கே இருக்கா, இவ எங்கே இருக்கா? அவள் வந்து யாருக்கிட்டையும் இப்படி தேவையில்லாமல் சண்டைக்கு போக மாட்டா. சும்மா சும்மா இந்த காசிப் பண்ணி அப்படியே பேசிகிட்டே இருக்கிறதில்ல. அவள் பிரச்சனைகளை அவளே பாயிண்ட்டாக பேசி பார்த்துப்பா. இது அப்படி கிடையாது. எப்போ பார்த்தாலுமே மற்றவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் வந்து சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு இவ்வளோ தூரம் வருத்தப்படும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இப்போ சப்போஸ் பாரும் என் கூட ஃப்ரெண்ட் ஜோன்லேயே இருந்திருந்தா இப்போ நல்லா ஜாலியாக 2 பேரும் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் தானே. இவ்வளோ ஒரு சண்டை வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. பட் அவள் தான் வந்து ஒரு லவ் ஜோன் மாதிரி நாங்கள் போனதுனால தான் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு சண்டை வந்து பிரிய வேண்டிய சூழ்நிலை வருது. வந்தாச்சு. அதுக்கு அரோரா எந்த வகையிலையும் காரணம் கிடையாது. அரோரா தான் ஃபஸ்ட்டே ஃப்ரெண்டாக இருந்தவா. ஸோ அரோரா பற்றி இவங்க இப்படி பேசுகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கமருதீன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சாண்ட்ராக்கிட்டையும் பிரஜன்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சாண்ட்ரா சொல்கிறாங்க, பட் ஒரே ஒரு விஷயம்டா, அவன் மேலே ரொம்ப மரியாதை வச்சுருக்கா, அது மட்டும் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்கிறாங்க. அப்போது இவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்திருக்கும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அந்த ஃபேக் அலிகேஷன் வந்து பாரு வச்சுருப்பாங்க இல்லையா, அன்வான்ட் டச்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அதை வச்சு நான் சொல்லிவிடுவேன், சொன்னால் கிழிஞ்சிரும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. பட் இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ வந்து அவங்க பாரு கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஜோனில் இருக்கிறதுனால பாரு வந்து உன் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு, அரோரா ஃபீல் பண்ணுறது பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த பொண்ணு எங்கே, இப்போ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.